வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீரும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை பிப்ரவரி 14 காதலர்கள் தினம். அதை பற்றி நாம் நாளைய தினம் பேசுவோம். ஆனால் இந்த வாரம் முழுக்க காதலர் தினத்தை முன்னிட்டு வெவ்வேறு தினங்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டிருக்கின்றன. அதை ஒவ்வொரு நாளும் அதனுடைய பொருள் அர்த்தம் குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு காதலர் தின வாரத்தினுடைய இன்னொரு முக்கியமான தினம், அது வேர்ல்டு கிஸ் டே, அதாவது உலக முத்த தினம். முத்தத்திற்கு ஒரு தினமா என்று நீங்கள் கேட்கலாம். மனித உணர்ச்சியினுடைய மிக ஆழமான வெளிப்பாடு என்பது முத்தம்தான். அப்படி பார்க்கிற போது இன்னும் சொல்லப்போனால் முத்தமிடுதல் என்பது ஒரு கலை. நிறைய பேருக்கு முத்தமிட தெரியாது என்பது ஒரு உண்மை. பல்வேறு ஆய்வுகள் இதை காட்டுகின்றன. முத்தம் என்பது இன்னொருவர் மேல் செலுத்துகிற வன்முறையாக இருக்கக்கூடாது, இன்னொருத்தரை பலவந்தம் செய்வதாக இருக்கக்கூடாது. முத்தம் என்பது பரஸ்பரம் நாம் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான ஒரு அன்பு. ஒவ்வொரு உறவு நிலைக்கும் தகுந்தாற்போல அந்த முத்தங்களுடைய தன்மைகள் மாறுபடுகின்றன. நாம் ஒரு பிரபலமான ஒரு சினிமா வசனம் சொல்வது போல, எல்லா முத்தங்களும் காமத்தில் சேர்த்தி அல்ல, அல்லது முத்தத்தை வெறும் காமமாக மட்டும் புரிந்து கொள்பவர்கள் முத்தம் என்றால் என்னவென்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்திய சமூக அமைப்பிற்குள்ளாக, ஆண் பெண் சமத்துவம் இல்லாத அமைப்பிற்குள்ளாக முத்தம் என்பது ஒரு சுதந்திரமான வெளிப்பாட்டு முறையாக அது இல்லை. கணவன் மனைவிகளுக்கு இடையிலுமே கூட ஒரு அத்தகைய ஒரு நெருக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய முத்தங்கள் இருப்பதில்லை என்று நான் ஒரு ஆய்வு கட்டுரையில் படித்தேன். அப்படி பார்க்கிற போது முத்தமிடுதல் என்பதை மனித உணர்ச்சியினுடைய மிக ஆழமான அழகான ஒரு வெளிப்பாடாக நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது எல்லா உறவுகளுக்குள்ளும் எப்படி பரிசுகள் மாறுபடுகின்றனவோ, அதே போல் அந்த உறவிற்கு ஏற்ப அந்த முத்தங்களும் மாறுகின்றன. உதாரணமாக பெற்றோர்கள் குழந்தைகளை முத்தமிடுவதோ, குழந்தைகளை முத்தமிடுவதோ அதுவும் முத்தம்தான். காதலர்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிட்டுக் கொள்வது அதுவும் முத்தம்தான். இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள் கூட முத்தமிட்டுக் கொள்வார்கள். ஏனென்று கேட்டால் இந்த முத்தம் என்பது அன்பினுடைய ஒரு சின்னமாக இருக்கிறது. பலவிதமான முத்தங்கள் இருக்கின்றன. அதாவது ஒருவரை நெகிழ்ச்சியோடு அன்போடு நெற்றியில் முத்தமிடலாம், சிலரை கன்னத்தோடு முத்தமிடலாம், கன்னத்தோடு கன்னம் வைத்து முத்தமிடலாம், சிலருடைய கைகளை பற்றி அந்த கைகளில் முத்தமிடலாம். அதே போல் மிக நெருக்கமான உறவு கொண்ட காதலர்கள் ஒரு நெருக்கமான முத்தங்களை பரிமாறிக்கொள்ளலாம். இது எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஜென்டில் கிஸ், ஃப்ரெஞ்ச் கிஸ்ஸஸ், இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த முத்த தினத்தில் என்பது முத்தத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எத்தகைய முத்தங்களை அளிக்கலாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வகை முத்தத்திற்கும் ஒரு மீறக்கூடாத எல்லைக்கோடுகள் இருக்கின்றன. அந்த எல்லைக்கோடுகளை நாம் மதிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா அணைப்புகளும் எப்படி ஒரே விதமான அணைப்புகள் இல்லையோ, அதே போல் எல்லா முத்தங்களும் ஒரே விதமான நோக்கங்கள் கொண்டவை அல்ல. அப்படி அந்த எல்லைகளை மீறாமல் நாம் அளிக்கக்கூடிய முத்தம் என்பது அது ஒரு மிகப்பெரிய கலை. அன்பை நாம் வெளிப்படுத்தி கொள்வதற்கு நாம் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அப்படி நேசிக்கலாம். ஆனால் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. நிறைய பேருக்கு அன்பு இருந்தால் கூட அதை காட்டத் தெரியவில்லை. அப்படி காட்டத் தெரிவதற்கான முக்கியமான வழிமுறைகளில் ஒன்றுதான் இந்த அணைத்துக் கொள்ளுதல். நேற்று நாம் பேசிய அணைத்துக் கொள்ளுதல் தினம், இன்று பேசுகிற இந்த முத்த தினம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் என்பது தமிழர்களின் சிறப்பு, தமிழின் தொன்மையின் அடையாளம். தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. தொல்காப்பியம் இலக்கண நூல், ஆனால் படித்தால் இலக்கியம் போல் இருக்கும். திருக்குறள் ஓர் இலக்கிய நூல், படித்தால் வாழ்வின் இலக்கணம் போல் இருக்கும். எனவே தொல்காப்பியத்தின் பெருமையை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். 2300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் இப்படி ஒரு பண்பட்ட இலக்கண நூல் இருக்கிறது என்பதே அந்த தமிழர்களின் வாழ்க்கை என்றைக்கோ பண்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இருந்தாலும் தொல்காப்பியத்திலும் நமக்கு சில ஐயங்கள், சில இடங்களில் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகள் எழவே செய்கின்றன.
இந்த பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு சொல்லுகிற வருணம், சாதி இவைகளெல்லாம் பிற்காலத்திலே வந்தவை. சங்க காலத்திலே சாதி என்பது ஏதும் இல்லை, சாதி என்கிற சொல்லே இல்லை. ஒரே ஒரு இடத்தில் சாதி என்கிற சொல் அது ஒரு உயிர் வகையை குறிக்கிறதே தவிர பிறப்பின் அடிப்படையில் ஆனது இல்லை என்று கூறுகிறோம். ஆனால் தொல்காப்பியத்திலும் சில இடங்களில் அப்படி சில செய்திகள் அல்லது அப்படி சில சொற்கள், தொடர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக பொருளதிகாரத்தில் அகத்திணை இயலில் தொல்காப்பியர் ஒன்றை சொல்லுகிறார். பிரிவு, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் பிரிவு உண்டு. அவர்கள் காதலித்து கொண்டிருக்கிற போதே பிரிந்து போக வேண்டிய கட்டாயமும் நேரலாம். எதற்காக பிரிய வேண்டும்? ஒரு 4 விதமான பிரிவுகளை அவர் சொல்லுகிறார். எடுத்தவுடனே அவர் சொல்லுவது ஓதல், பகையே, தூதிவை, பிரிவே என்று சொல்லுகிறார். பிறகு பொருள்வயிர் பிரிவும் உண்டு என்பதை எடுத்து காட்டுகிறார். ஓதுவதற்காக, படிப்பதற்காக, பகை போர்க்களத்திற்கு செல்லுவதற்காக, தூது அடுத்த ஒரு இடத்திற்கு தூதுவராக போவதற்காக பிரிவுகள் உண்டு, பொருள் திரட்டுவதற்காகவும் பிரிவு உண்டு என்று சொல்லுகிற தொல்காப்பியர் அடுத்த ஒரு நூற்பாவில் சொல்லுகிற போதுதான் நமக்கு அது ஒரு பெரிய ஐயப்பாட்டை எழுப்புகிறது. ஓதல், பகையே, தூது இவை பிரிவே என்று சொல்லுகிற இந்த 3இல் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்று அடுத்த நூற்பா சொல்லுகிறது. 3 வகையான பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றுள் ஓதலும் தூதும், படிப்பதற்காகவும் தூதுவர் அம்பாசடராகவும் பிரிந்து போவது என்பது உயர்ந்தோர் மேன. அது உயர்ந்தவர்களுக்காக. இந்த உயர்ந்தவர்கள் என்பதற்கு என்ன பொருள் என்பதற்கு வரலாம். இவை 2ம் உயர்ந்தவர்களுக்கென்றால் இந்த பகை, போருக்கான பிரிவு இவர்களுக்கு இல்லை. போர்க்களத்திலே போய் செத்து போவதற்கென்று சில பேர் இருக்கிறான். படிப்பதற்காகவும் தூதுவராகவும் அல்லது பொருள் சேர்ப்பதற்காகவும் பிரிந்து போவார்கள். அப்படி எல்லோரும் பிரிந்து போகலாம். ஆனால் போர்க்கிடத்துக்காக பிரிந்து போவது இவர்களுக்கு உரியது இல்லை என்பதாகத்தான் அந்த பொருள் சொல்லுகிறது. உயர்ந்தோர் என்பதற்கு உரையாசிரியர்கள் பல்வேறு விதமான உரைகளை எழுதியிருக்கிறார்கள். முனைவர் தமிழண்ணல் போன்றவர்கள் மிக எளிமையாக தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பிற்காலத்து உரையாசிரியர் என்று சொல்லலாம். இளம்பூரணர் போன்ற பழைய உரையாசிரியர்களை தாண்டி தமிழண்ணல் முழுமையாக பொருளதிகாரத்துக்கு 3 தொகுதிகளாக எழுதியிருக்கிறார். அவரும் கூட உயர்ந்தோர் என்பது பிறப்பின் அடிப்படையில் இருக்க வாய்ப்பில்லை என்று எழுதுகிறார். அது நம்முடைய யூகம் அல்லது நம்முடைய விருப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் படிப்பதற்காகவும் தூது செல்வதற்காகவும் பிரிந்து போவது உயர்ந்தோர் மேன. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், படிப்பு என்பது அல்லது அம்பாசிடராக போவது என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்டவர்களுக்காகவும், இராணுவத்தில் சேருகிறவன் என்பதெல்லாம் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது. எனவே இந்த பிரிவினை, பிறப்பின் அடிப்படையிலான இந்த ஏற்றத்தாழ்வு தொல்காப்பியர் காலத்திலேயே உள்ளே வந்துவிட்டதோ என்கிற ஒரு அச்சமும் நமக்கு இருக்கிறது. இப்படித்தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஓர் இலக்கண நூல். அதன் பொருளில் உரையாசிரியர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் இப்படி ஓர் ஐயம் எழுவதற்கு இந்த இடத்தில் இடம் உள்ளது என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இது தொல்காப்பியத்தை குறைத்து மதிப்பிடுவதாகாது. தொல்காப்பியத்தை பற்றிய மீள்பார்வை என்றே இதனை கொள்ள வேண்டும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம்.
இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.